ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். கவுண்டரபாளையம் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆனா ரிலீஸ் ஆகல. என்ன காரணம்? கூடிய டைலாக்களும் அது எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் பார்த்தா பொருந்தாதுன்னு நினைக்கிறேன். வன்னியருக்கு, கவுண்டருக்கு, மோலியாருக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன ஜாதிகள் இருக்கோ அனைத்து ஜாதிகளும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கதான் செய்யுது. அதிகரி சாப்பிட்றவன் தான் இந்த மாதிரி பண்றான்றது கொண்டு வர்றது எனக்கு தப்பான விஷயம். ஆட்டுக்கறி சாப்பிட்றவன், கோழிக்கறி சாப்பிட்றவன் எந்த ஒரு திருட்டம் பண்ண மாட்டான், யாரையும் ஏமாத்த மாட்டான், எந்த பொண்ணு ரேப் பண்ண மாட்டான். ஸோ ரொம்ப நல்லவனா இருப்பானா? மாட்டுக்கறி சாப்பிட்றவன் தான் பார்த்தனாக்கா இந்த மாதிரி தவறுகள் நிறைய செய்வான் அப்படின்னு நடிகர் ரஞ்சித் அவர்களுக்கு தோண்டி இருக்கு. எனக்கு ஒண்ணுதான் எனக்கு புரியல. நடிகர் ரஞ்சித் அவர்கள் அவர் மனசுல என்ன தோணுதோ அது வெளிச்சம் போட்டு பார்த்தனாக்கா படம் மூலியமாக எடுத்து காமிச்சிருக்காரு. அவர் பார்த்தனாக்கா நினைச்சிருக்காரு போல நம்ம எடுத்தது பார்த்தனாக்கா மக்களுக்கான ஒரு படம், மக்கள் குடும்பத்தோடு பார்த்தா இந்த படத்தை பார்ப்பாங்க தேட்டருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காருன்னு தெரியல. சத்தியமா சொல்றேன், இந்த படம் யாருமே அதிகமா ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல நிறைய விஷயங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கு. இங்க ஜாதி எதுவுமே கிடையாது. போன ஜெனரேஷன்ரா இதெல்லாம், இந்த ஜெனரேஷன் கிடையாதுறான்னு என் ஃப்ரெண்டு மூலியமா இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, மச்சான் இதெல்லாம் அந்த காலம்டா, நீ ஏன்டா எங்க வீட்டுக்கு வர தழுங்குற, நீ ஏன்டா வரமாட்ட, வாடானா அவங்க வீட்டுக்கு போய் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல அவங்க நம்ம வீட்டுல சாப்பிட்றதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒவ்வொரு விஷயமா மாறிட்டு இருக்க சூழ்நிலை. நடிகர் ரஞ்சித் அவர்கள் அவருடைய சுயநலத்துக்கோசம் ஜாதி கொண்டு இது போல தவறுகள் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் மத்தியில காமிச்சு ஒரு ஜாதி வெறிய தூண்டுற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா படம் எடுத்துட்டு இருக்காரு. ஆட்டுக்கறி சாப்பிட்றவன் இதெல்லாம் செய்வான்னு கொண்டு வந்ததுனால சோ மக்கள் முன்னாடி போய் செம்ம ரீச் ஆயிடுச்சு கவுண்டரபாளையம் படம். நாடக காதல்னு ஒவ்வொரு மீடியாலையும் ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு நாடக காதல். ஆனா உண்மையாலுமே நாடக காதல்னு யாரு கொண்டு வந்ததுனாக்கா தமிழ்நாட்டுல அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சில அரசியல்வாதிங்க அவங்க கட்சி வளர்க்கறதுக்கோசம் மட்டுமே பார்த்தனாக்கா ஜாதின்ற கான்செப்ட கொண்டு வந்தானுங்க, அதுல நாடக காதல்னு கொண்டு வந்தானுங்க. வேற சமுதாயத்தை லவ் பண்ணாக்கா அது பேர் நாடக காதல்னு கொண்டு வந்தானுங்க. ஒரே சமுதாயத்துல லவ் பண்ணாக்கா அது பேர் புனிதானமான ஒரு லவ். கேள்வி இருக்கு, ஆண்ட பரப்புன்னு சொல்றானுங்க இல்லையா, அவனுங்க எந்த ஒரு பொண்ணையும் தப்பா பார்க்க மாட்டானுங்களா, இல்ல லவ்வே பண்ண மாட்டானுங்களான்றதான் எனக்கு தெரியல. ரஞ்சித் அவர்கள் மிகப்பெரிய விமர்சனம் பார்த்தீங்கன்னாக்கா யார் மேலேயும் குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னாக்கா பதிவு செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா உண்மையாலுமே குற்றச்சாட்டு என்ன, உண்மை வெளிச்சம் போட்டு நம்ம காமிக்க போறோம். ஏன்னா நிறைய பேர் இந்த படத்தை வாங்க கூட பார்த்தீங்கன்னா முன் வரல. இந்த கவுண்டரபாளையம் படத்துல ஒரு ஜாதிய மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய ஆட்களை தவறாகவும் சித்தரிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தை நடிகர் ரஞ்சித் அவர்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பாவமா தான் இருக்கு. ஏன்னாக்கா ஒரு படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம சுட்டு போயிடலாம், ஒரு தியேட்டர்ல போயிட்டு நம்ம உட்காந்து ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்த்துட்டு படம் நல்லா இருக்குதுங்க, படம் நல்லா இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்துடலாம். ஆனா படம் எடுக்கக்கூடிய காட்சிகளும் பாடல் வரிகளும் ஏன் ஒவ்வொரு ஆட்களும் சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் அந்த சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறதுனால எனக்கு கண்டிப்பா நல்லாவே தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு படத்தை சொல்ல வர, 1 கோடி ரூபாய் வச்சு ஒரு செட்டு போட்டாங்க. அந்த செட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னாக்கா அதை கட்டினாங்க. கட்டிட்டு ஒரு சின்ன சீன் அதுல தேவையில்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்ப போட்ட செட்டை உடைச்சு போட்டு புதுசா பாத்தீங்கன்னாக்கா 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி புதுசா பாத்தீங்கன்னா செட்டு போட்டாங்க. ஓகேங்களா? இப்ப நான் ஏன் சொல்ல வரேனாக்கா, ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணி பார்த்தனாக்கா நம்ம அந்த படத்தை எடுக்கிறோம். ஆனா அந்த படத்தை நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அது மக்களுக்கான ஒரு படமா இருக்கணும், மக்களுக்கு பிடிச்சிருக்கணும், மக்கள் எல்லாரும் ஒண்ணு நினைக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் தியேட்டருக்கு பார்க்கக்கூடிய ஒரு படமாக நம்ம எடுத்து வச்சிருந்தோம்னாக்கா மக்கள் பார்த்தனாக்கா அதுக்கான வெற்றி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுப்பாங்க. நடிகர் ரஞ்சித் அவர்கள் எடுத்துக்கக்கூடிய படம் பார்த்தீங்கன்னாக்கா கவுண்டரபாளையம் படம். அந்த படத்துல மாட்டுக்கறி சாப்பிடுறவங்க பொண்ணுங்களை கெடுப்பாங்க, பொண்ணுங்களை ரேப் பண்ணுவானுங்க, பொண்ணுங்களை லவ் பண்ணி தூக்கி கொண்டு போய் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஏமாத்தவனுங்க, அவங்க அப்பா கிட்ட காசு கேட்பானுங்க மிரட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விமர்சனம் பார்த்தீங்கன்னாக்கா அதனால இந்த படம் ரிலீஸ் ஆகாம பார்த்தீங்கன்னாக்கா இருக்கு. எத்தனை வருஷமாக சினிமா ஃபீல்ட்ல ரஞ்சித் அவர்கள் இருக்கிறாரு. நம்ம ரிலீஸ் பண்ணாக்கா நம்ம மேல எவ்வளவு பெரிய விமர்சனங்கள் வரும், நம்மள எவ்வளவு பெரிய காரி துப்புவாங்க, கேவலப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, இல்ல நம்ம மூளை வளர்ச்சியே நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. தமிழகம் ஒரு திராவிடத்தை பேசக்கூடிய ஒரு மாநிலமா மாறிட்டு இருக்கு. இங்க சமத்துவத்தை பத்தி பேசுறோம். சோ ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, அனைவரும் இங்க ஒண்ணுதான். பிறப்பால ஒருத்தன் வசந்தவன் இல்ல, பிறப்பால ஒருத்தன் தாழ்ந்தவன் இல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஜாதி படம் எடுக்கிற. ஆனா உண்மையாலுமே நடிகர் ரஞ்சித் அவர்கள் கவுண்டரபாளையம் படம் எடுத்து நடிச்சு டைரக்டராகவும் எடுத்திருக்காரு பாத்தீங்களா. அந்த படம் மக்களுக்கான ஒரு படம் தான், அது எந்த ஒரு மாற்றம் கருத்துமே இல்லை. ஆனா இந்த படத்துல மாட்டுக்கறின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்ததுனால மட்டுமே தான் இந்த படத்துல கூடிய விமர்சனம் பாத்தீங்கன்னாக்கா தெரிவிக்க விட்டாங்க.
ஏன்னாக்கா மாட்டுக்கறி சாப்பிட்றவன் பொண்ணுங்களை ரேப் பண்ணுவான், மாட்டுக்கறி சாப்பிட்றவன் பொண்ணுங்களை பார்த்தினாக்கா லவ் பண்ணி இட்டுன்னு போய் ஏமாத்துவான், மாட்டுக்கறி சாப்பிட்றவன் லவ் பண்றக்கூடிய அப்பங்கிட்ட மிரட்டி காசு கேட்பான், லவ்ட்டுக்கறி சாப்பிட்றவன் பெரியத்து பொண்ணுங்களா பார்ப்பான், யார் காசு அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்க பொண்ணை பார்த்தினாக்கா கல்யாணம் பண்ணுவான், இல்ல கூட்டுன்னு போவான். அப்படின்னு பார்த்தனா மாட்டுக்கறி சாப்பிட்றவன் தான் இந்த மாதிரி தப்பு செய்வான் அப்படின்னு பார்த்தனா இந்த படத்துல கொண்டு வந்ததுனாலதான் இந்த படத்துல மிகப்பெரிய விமர்சனம் பார்த்தினாக்கா வந்துட்டு இருக்கு. ஆனா உண்மையாலுமே இந்த படத்துல மாட்டுக்கறி மட்டும் கான்செப்ட் இல்லைனாக்கா, ஓசினி டைலாக் மட்டும் இல்லைனாக்கா, உண்மையாலே இந்த படம் மக்களுக்கான ஒரு படம் தான். நிறைய பெண்களுடைய தாய்மார்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு படம் தான் நடிகர் ரஞ்சித் அவர்கள் சொன்ன மாதிரியே. ஆனா இந்த கான்செப்ட் வச்சதுனால மட்டுமே தான் நடிகர் ரஞ்சித் அவர்கள் மேல மிகப்பெரிய விமர்சனம் பார்க்கப்படுது. ஏன்னாக்கா மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க யாருன்னு நல்லாவே நடிகர் ரஞ்சித் அவர்கள் நல்லாவே தெரியும். ஆனா தெரிஞ்சு இந்த படத்துல ட்ரைலர்ல விட்டுறது காரணம் என்னன்னாக்கா, இந்த படத்தை மக்கள் முன்னாடி போய் சேர்க்கறதுக்கோசம் மட்டுமே நடிகர் ரஞ்சித் அவர்கள் பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகங்க. ஏன் இந்த படத்தை நான் வரவேற்க